நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஒரு புது நல்ல பழக்கத்த ரொம்ப உற்சாகமா ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்ச வாரத்திலே அது எங்க போச்சுன்னே தெரியாது. ஏன் இப்படி நடக்குது? வெறும் வில் பவர மட்டும் நம்பாம, சயின்ஸ் பேஸ்ட் ஒரு சூப்பரான வழிய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத நீங்க ஃபாலோ பண்ணா, நீங்க உருவாக்குற பழக்கங்கள் கண்டிப்பா நிலைச்சு நிக்கும். ஆமா. தினமும் எக்ஸர்சைஸ் பண்ணணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், ஒரு புக்காவது படிக்கணும்னு ஆரம்பிப்போம். ஆனா அத தொடர்ந்து செய்யறது தான் ஒரு பெரிய சவாலா இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. டியூக் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதுல என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? நம்ம ஒரு நாள்ல செய்யற விஷயங்கள்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 45% நாம யோசிச்சு செய்யறதே இல்லையா? எல்லாமே நம்ம பழக்கங்கள் தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க நாள்ல பாதி நேரம் நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் இயங்கிட்டு இருக்கீங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல? அப்போ இதனால என்ன ஆகுது? நமக்கே தெரியாம நாம சில விஷயங்கள திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது ஒரு மாதிரி நாமளே மாட்டிக்கிற ஒரு பொறி மாதிரி. நாம விரும்பாத சில சுழற்சிகள்ல சிக்கிக்குவோம். இதத்தான் ஹேபிட் ட்ராப் அல்லது பழக்கப் பொறின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை எப்பவுமே இன்பத்தையும் ரிவார்ட்ஸையும் தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் செஞ்சா நமக்கு ஒரு சந்தோஷமோ திருப்தியோ கிடைக்குதுன்னு வைங்களேன், நம்ம மூளை உடனே ஓகே இதை நோட் பண்ணிக்கோ திரும்பவும் செய்யணும்னு ஒரு ஆட்டோமேட்டிக் லூப்பை உருவாக்கிடும். சரி, இந்த பழக்கங்கள் எப்படி உருவாகுது? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம மூளையில ஓடுற ஒரு 3 பகுதி சுழற்சி. இந்த சுழற்சியை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த பழக்கத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த சுழற்சியோட முதல் ஸ்டெப் த கியூ. தமிழ்ல சொன்னா ஒரு தூண்டுதல். அது ஒரு நேரமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபீலிங்கா கூட இருக்கலாம். இதுதான் ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு டென்ஷனா இருக்கும்போது சிலர் சிகரெட் பிடிப்பாங்க இல்லையா? இங்க அந்த டென்ஷன் தான் கியூ அல்லது தூண்டுதல். அடுத்தது த ரூட்டீன், அதாவது நம்ம பழக்கம். அந்த தூண்டுதல் வந்த உடனே நாம செய்யற அந்த செயல். நம்ம உதாரணத்துல டென்ஷன் வந்ததும் சிகரெட் பிடிக்கிறது தான் இந்த ரூட்டீன். மூணாவதா கடைசியா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தி ரிவார்டு, அதாவது வெகுமதி. அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு திருப்தி. இந்த ரிவார்ட் தான் நம்ம மூளைக்கு, ஹே இந்த லூப் சூப்பரா இருக்கு, அடுத்த தடவை இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோன்னு சிக்னல் கொடுக்குது. சிகரெட் பிடிச்சதும் கிடைக்கிற அந்த தற்காலிக நிம்மதி இருக்குல்ல, அதுதான் இங்க ரிவார்டு. அப்போ கியூ, ருட்டீன், ரிவார்ட், இந்த மூணும் சேர்ந்து தான் நம்ம மூளையில ஒரு செம பவர்ஃபுல்லான ஹேபிட் லூப்பை உருவாக்குது. இந்த சுழற்சியை உடைக்கிறதோ இல்ல மாத்தி அமைக்கிறதோ தான் நம்ம பழக்கங்களை மாத்துறதுக்கான முதல் ஸ்டெப். பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஒரு பழக்கத்தை மாத்தணும்னா நிறைய வில் பவர், அதாவது மன உறுதி வேணும்னு. ஆனா அது ஒரு பெரிய கட்டுக்கதைங்க. உண்மையான மாற்றத்துக்கு வில் பவரை மட்டும் நம்பிட்டு இருந்தா வேலைக்காகாது. இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான், நம்ம வில் பவரும் சரி மோட்டிவேஷனும் சரி, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது ஒரு பேட்டரி மாதிரி. நீங்க யூஸ் பண்ண சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல அது காலியாயிடும். அதனால ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெறும் வில் பவரை மட்டும் நம்புறது புத்திசாலித்தனம் இல்ல. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு நாம வில் பவருக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வில் பவர்னா என்ன? ஒரு ஆசையா அடக்கி அதுக்கு எதிரா போராடுறது. ஆனா செல்ஃப் டிசிப்ளின்னா அந்த ஆசையே வராத மாதிரி நம்ம சூழ்நிலைய புத்திசாலித்தனமா வடிவமைக்கிறது. இது ஒரு போராட்டம் இல்ல, இது ஒரு ஸ்கில். இத நாம எல்லாராலையும் கத்துக்கிட்டு வளர்த்துக்க முடியும். சரி, அப்போ பழக்கங்களை உருவாக்குறதுக்கு பெஸ்டான வழி என்ன? ரொம்ப ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கிறது. எவ்ளோ சின்னதுன்னா அது செய்யறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவைப்படக்கூடாது. அட இது செய்ய முடியாதா என்ன அப்படின்னு இருக்கணும். கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுல நம்ப முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. மொத ஸ்டெப், உங்க புது பழக்கத்தை ஏற்கனவே நீங்க டெய்லி செய்யற ஒரு பழக்கத்தோட இணைச்சிடுங்க. உதாரணத்துக்கு, நான் பல் தேய்ச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு. 2வது ஸ்டெப், அந்த புது பழக்கத்தை ரொம்ப ரொம்ப சின்னதாக்குங்க. வேண்டான்னு சொல்லவே முடியாத அளவுக்கு. உதாரணத்துக்கு, ஒரே ஒரு புஷ்அப் செய்வேன். 3வது ஸ்டெப், இதுதான் ரொம்ப முக்கியம். அத செஞ்சு முடிச்ச உடனே உங்களை நீங்களே கொண்டாடுங்க. சூப்படா செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளாவது ஒரு சின்ன பாராட்டு. இந்த வெற்றி உணர்வு தான் உங்க மூளையில அந்த பழக்கத்தை பதிய வைக்கும். இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. அந்த கொண்டாடுங்கள் ஸ்டெப் ஏன் அவ்வளவு முக்கியம்னு இந்த கோட் தெளிவா சொல்லுது. பழக்கங்கள் உருவாகிறது நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுனாலயோ இல்ல அடிக்கடி செய்யறதுனாலயோ இல்ல. அதுக்கு பதிலா அந்த விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உணர்ற அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னால தான். அந்த வெற்றி உணர்வு தான் உங்க மூளைக்கு, ஹே இதை திரும்பவும் செய்யணும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குது. ஓகே, இப்ப நாம அடுத்த லெவலுக்கு போகலாம்.
உங்க வாழ்க்கையில ஒரு டாமினோ எஃபெக்ட உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு பழக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது நீங்க ஒன்னு சரி பண்ணா போதும், மத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். இததான் கீஸ்டோன் ஹேபிட் அல்லது ஆதார பழக்கம்னு சொல்றாங்க. இது ஒரு டாமினோ மாதிரி. டாமினோவை தட்டி விட்டா போதுமோ மத்ததெல்லாம் வரிசையா விழும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கடைபிடிச்சா மத்த நல்ல பழக்கங்கள்லாம் தானா உங்ககிட்ட வந்து சேரும். இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ஒரு செம பவர்ஃபுல்லான டூல். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா உடற்பயிற்சி. நீங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஹெல்தியா சாப்பிடணும்னு தோணும், தூக்கம் நல்லா வரும், வேலையில கவனம் அதிகமாகும், டென்ஷனும் குறையும். பாத்தீங்களா? நீங்க மத்த பழக்கங்களுக்காக ரொம்ப மெனக்கிடவே வேண்டாம். இந்த ஒண்ணு மத்த எல்லாத்தையும் ஈஸியாக்கிடும். சரி, இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான பழக்கங்களை நீங்களே எப்படி டிசைன் பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு பதிவிலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க உங்க பழக்கங்களுக்கு அடிமை இல்ல. நீங்க தான் அதோட டிசைனர். உங்க சூழ்நிலையையும் உங்க செயல்களையும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா டிசைன் பண்றது மூலமா நீங்க நினைக்கிற எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். இதுக்கு ஃபாக் பிஹேவியர் மாடல்னு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு பழக்கம் நடக்கணும்னா 3 விஷயம் ஒரே நேரத்துல இருக்கணும். 1 மோட்டிவேஷன், அதை செய்யறதுக்கான விருப்பம். 2 எபிலிட்டி, அதை செய்யறதுக்கான திறன் அல்லது அது எவ்ளோ சுலபமா இருக்குங்கிறது. 3 ப்ராம்ப்ட், அதை ஞாபகப்படுத்துற ஒரு தூண்டுதல். இதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் சரி இல்ல குறைஞ்சாலும் சரி அந்த பழக்கத்தை தொடர்றது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கே இப்பவே ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த ஒரு பழக்கம் என்னவா இருக்கும்? அது ஒரே ஒரு புஷ்அப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு பக்கம் புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அடிதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம்.